அன்னைக்கு காலையில் பாஸ்கி கழுகு மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தது. நல்லா சாப்பிடு, சாப்பாடு சாப்பிட்டா போதுமா? பழங்களையும் நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டா தானே நல்ல பிள்ளையா வளர முடியும். எனக்கு போதும்மா, எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு, இனிமேல் சாப்பிட முடியாது, எனக்கு போதும். அப்படியெல்லாம் சொல்லாத அப்பு, இது வளர்கிற வயசு. நீ நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அப்போ தானே நல்லா வளர முடியும், பெரிய பையனாக வர முடியும். மோலி விடு மோலி, அவன்தான் சாப்பாடு வேண்டான்னு சொல்கிறான்ல, இருக்கட்டும், பழங்கள் இருந்தால் என்ன, நம்ம நைட்டு சாப்பிட்டுக்கலாம். பாஸ்கி நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் மரம் வெட்ட தானே கிளம்புறீங்க, மரம் வெட்டுறதுக்கு ரெடி ஆகுங்க. நானும் கிளம்பி வர்றேன். முதல்ல பையனை சாப்பிட வச்சுட்டு வரேன். இவன் வளர்கிற பிள்ளை, நல்லா சாப்பிடணும். நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க இவன் சாப்பிட்ற விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போனாங்க. அப்படி விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது முன்னா கோழியை பார்த்தாங்க. வா முன்னா. வாங்க மௌலி அக்கா. வாங்க பாஸ்கி அண்ணா. என்ன முன்னா, உன் பையனை காணோம், எங்கே இருக்கான்? என் பையன் உணவு தேடுறதுக்காக அவங்க அப்பா கூட காட்டுக்கு போயிருக்கான் மௌலி அக்கா. உங்கள் பையனை எங்க உங்கள் கூட கூட்டிகிட்டு வரலையா? என் பையன் எதுக்கு கஷ்டப்படணும்? அவன் வளர்கிற வயசு, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அதனால் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கியான். மௌலி அக்கா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது விளையாடுற வயசு, உழைக்கிற வயசு. இந்த வயசில் உங்கள் பையனை வேலை செய்ய விடாமல் இப்படி ரெஸ்ட் எடுக்க வச்சிங்கன்னா பின்னாடி காலத்தில் அவன் தானே கஷ்டப்படுவான். வாயை கழுவும் முன்னா. என் பையன் சின்ன பையன், இது அவனோட ரெஸ்ட் எடுக்கிற வயசு. நீ என்ன என் பையனை வேலை செய்ய சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவன் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே போதும். அவன் உடம்புக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் சொன்னேன். சொன்னது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கக்கா அப்படின்னு சொன்ன முன்னா கோழி தன்னோட வீட்டுக்கு அந்த இடத்துல இருந்து கிளம்பிருச்சு. பார்த்தீங்களா பாஸ்கி, இந்த முன்னா கோழிக்கு எவ்வளவு கோவம்னு நம்ம பிள்ளைய வேலை செய்ய சொல்லுது. என்ன மௌலி, முன்னா சரியாக தானே சொல்லுச்சு. பிள்ளைய வேலை செய்ய பழக்கிறது நல்லது தானே. பாஸ்கி அமைதியாக மரத்தை வெட்டுங்க பாஸ்கி. அப்படியே காலங்கள் கடந்து போனன. ஆனால் அப்புக்குட்டி எப்பயும் போல் சாப்பிட்றது, தூங்குறது இதவே வேலையாக வச்சுக்கிட்டு இருந்ததுனால பறக்கிறதுக்கு கூட அதுக்கு தெரியாமல் போச்சு. அப்போது இன்றைக்கி அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலை. அதனால் இன்றைக்கி நான் மரம் வெட்டும்போது விறகு கட்டையெல்லாம் நீ எடுத்துகிட்டு வா, என் கூட இன்றைக்கி நீ காட்டுக்கு வா. என்ன பாஸ்கி சொல்கிறீங்க? என் பிள்ளைய காட்டுக்கு வர சொல்கிறீங்க? அதெல்லாம் வரமாட்டான். அப்போ நீ சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்தா போதும். நீங்கள் போய் மரம் வெட்டிட்டு வாங்க. நானும் என் அப்புவும் என்னோட ஊருக்கு நாங்கள் கிளம்பி போகிறோம். என்ன மௌலி பேசுற? நான் உடம்பு முடியலன்னு தானே சொல்றேன். இது நாள் வரைக்கும் நான் கூப்பிட்டுருக்கேனா நம்ம பையனை வேலை செய்யறதுக்காக? சொன்னா புரிஞ்சுக்க மௌலி. மௌலி சொன்னதை கேட்ட பாஸ்கி கோவமாக கோடாரியை எடுத்துக்கிட்டு விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போனது. ஆமா அப்போ நம்ம பாட்டி ஊருக்கு தான் போகிறோம். இப்படி சொல்லிட்ட, உன்னைய தூக்காமையா? நான் உன்னை அம்மா தூக்கிக்கிட்டு போறேன். பாட்டி வீட்டுக்கு கிளம்புன மௌலி தன்னோட புள்ள அப்புவை தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போனது. அதனால கொஞ்சம் தூரத்துக்கு மேலே தன்னோட பிள்ளைய தூக்கிக்கிட்டு நடக்க முடியலை. உன்னை தூக்கி நடக்க முடியல. கொஞ்ச நேரம் நீ நடந்து வரியா? அம்மாவால உன்னை ரொம்ப தூரம் தூக்க முடியலப்பா. அம்மாவோட வழியை புரிஞ்சுக்கிட்ட அப்போ, சரிம்மா உங்களுக்காக நான் கொஞ்ச நேரம் நடந்து வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போச்சு. ஐயோ, இவ்வளவு சின்ன வயசுலயே நடக்க முடியலன்னு சொல்றானே, இவ்வளவு மூச்சு வாங்குறானே. ஒருவேளை
முன்னா கூலியும் பாஸ்கி சொன்னதும் உண்மைதானோ? நம்ம பிள்ளைய வேலை செய்ய விடாம விளையாட விடாம செல்லமா வளர்த்துட்டோமோ, அதனாலதான் இவனால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல போல. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியலையே. சரி, அப்போ இதுக்கு மேல நம்ம ஊருக்கு ஒன்றும் போக வேண்டாம். வா, நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ரொம்ப நல்லதுமா, வாங்க வீட்டுக்கு திரும்ப போயிடலாம். என்னால முடியாது. அம்மா, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்கம்மா. இப்படி கேட்ட அப்புக்கு சில தானியங்களை மௌலி உணவாக கொடுத்துச்சு சாப்பிட்றதுக்காக. இதை இப்படியே விடக்கூடாது. முதல்ல முன்னா கோழி வீட்டுக்கு போகலாம். போய் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கேட்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு முன்னாக்கோழி வீட்டுக்கு மௌலி கிளம்பி போனது. வா மௌலி, என்ன இங்கே வந்திருக்க இப்போ இந்த நேரத்தில்? என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? இல்லை முன்னா, நீ சொன்ன மாதிரி தான் என் பிள்ளை ரொம்ப சோம்பேறி ஆயிட்டான். அவனால் பறக்க முடியலை, நடக்க முடியலை, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். சாப்பிட்றான் தூங்குறான், சாப்பிட்றான் தூங்குறான். அப்படியா? ஒன்று பண்ணலாம். நம்ம முதல்ல அவனை கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கலாம். டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். வாடோனா, என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? ஏதோ ஊசி போடணுமா? எங்க அம்மா போய் ஊசி போட்டுட்டு வர சொல்லி அனுப்பி விட்டாங்க. போட வேணாம் டாக்டர். டாக்டர் சொன்னதை கேளுங்க, எனக்கு ஊசி போட வேணாம். ஏய் முன்னா, உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஏன் நீ ஊசி போடுறதுக்காக தானே வந்த? எதுக்கு டாக்டர் ஊசி போட விட மாட்டேங்கிற? அதுவா, அது என்ன ஊசின்னு நீயே டாக்டர்கிட்ட கேளு. அது ஒன்றும் இல்லை, இது தடுப்பூசி. இவனுக்கு தடுப்பூசி போடணும். அதுக்காக தான் இவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நான் தடுப்பூசி போடலான்னு சொல்லிட்டு போனால் இவன் போடவே விட மாட்டேங்கிறான். என்ன முன்னா, தடுப்பூசி தானே, போட்டுக்கோ. அதெல்லாம் முடியாது. டாக்டர் போடுறது தடுப்பூசி, அதான் நான் தடுத்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர் வேணாம், டாக்டர் வேணாம், டாக்டர். அட எருமச்சானி, எதுக்காரா ஊசி வேணான்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருந்த? டாக்டர் சாப்பிட்றான் தூங்குறான், சாப்பிட்றான் தூங்குறான். அவனால் பறக்க கூட முடியல, நடக்க முடியல. டாக்டர், நீங்கள் என் பையனுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர். அப்போவோட கால் கை கால் உடம்புக்கு எல்லாம் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது. அவனோட ஆக்டிவிட்டி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது. அதனால அவன் கொஞ்ச நேரம் நல்லா விளையாட விடுங்க. அவனோட வேலையை அவனே செய்ய விடுங்க. அதனால உடம்பு சீக்கிரம் சரியாயிடும். டாக்டர் சொன்னதை கேட்ட முன்னா, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனது. மறுநாள் முன்னா தன்னோட புள்ள பிட்டுவை கூட்டிக்கிட்டு அப்புவோட வீட்டுக்கு வந்தது. அப்போ நீ பிட்டு கூட சேர்ந்து வெளியே போய் விளையாடுங்க. அப்போ தான் உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீங்கள் சின்ன குழந்தைங்க, வெளியே தான் போய் விளையாடணும், சரியா? போங்க, போய் வெளியே போய் விளையாடுங்க. அப்படி தினமும் வெளியே விளையாடுறதுனால அப்போ ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக மாறிட்டான்.